நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் உயிரே. சாரா, ரியா ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணிருக்க. ஐயோ அண்ணி, இவளை இப்படி ரெடி பண்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் நீ தெரியும். அம்மா, இது சாடா தலையில இப்படியே சுத்தி 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 வச்சிட்டம்மா. ரியா, சுத்தி சுத்தி உனக்கு அழகா ஹிஜாப் போட்டு விட்டுருக்கா. பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா? குட்டாயிட்டனா. ஐயோ ரியா, ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னேன். அழகா இருக்கா? ஆமா வாளே, இந்த ட்ரெஸ் போட்டதும் எவ்வளவு கியூட்டா அழகா இருக்கு தெரியுமா? இப்ப மட்டும் உன் அப்பா வந்து உன்னை பார்த்தா அப்படியே அசந்து போயிடுவான். உன் அப்பா மட்டும் இல்ல, உன் தாத்தா பாட்டி பார்த்தாலும் பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. ஆமா ஆமா சாரா, ரியா இப்படி ஹிஜாப் எல்லாம் போட்டு ரெடி ஆவான்னு அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்கல்ல. ஆமா நீ, அண்ணன் கூட ரியாக்கு ஒரு ஃப்ராக் தானே வாங்கி வச்சுச்சு. ஆனா நான் தான் ரியாவுக்கு இந்த ட்ரெஸ் அழகா இருக்குன்னு வாங்கினேன். ஆனா இத போட்டதுக்கு அப்புறம் இவ இவ்ளோ அழகாவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளவு கியூட்டா இருக்கா. ஆமா சாரா, ரியாக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அத்தை மாமா கிட்ட கூட்டிட்டு போய் காமி, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி அண்ணி, அம்மா அப்பாவை விட அண்ணா ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா எப்பவுமே என்கிட்ட தலையில எப்பவுமே வெளியே போடும்போது ஹிஜாப் போட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டே இருப்பான். என்னைக்காவது காலேஜ் ஃபங்க்ஷன்டா ஒரே ஒரு நாள் மட்டும் நான் ஹிஜாப் போடாம போய்க்கிறேன்னு சொன்னா பயங்கரமா திட்டுவான். அவனுக்கு தலையில ஹிஜாப் போடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ரியா குட்டி ஹிஜாப் போட்டுக்கிறத பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவான். தலையில ஹிஜாப் போட்டா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? இன்னை வரைக்கும் என்கிட்ட அப்படி எதுவும் சொன்னதில்ல. சரி ரியா குட்டி, தாத்தா பாட்டி கிட்ட போய் இப்ப என்ன சொல்லணும் தெரியுமா? ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லணும். எங்க சொல்லு பார்க்கலாம். ஈத் முபாரக். ஹாய், ஒரே தடவையில சூப்பரா சொல்லிட்டியே. இன்னொரு தடவை சொல்லு. ஈத் முபாரக். ஹே சூப்பர் டிச்சலோ, அழகா சொல்லிட்ட. சரி வா, இத போய் தாத்தா பாட்டி கிட்ட சொல்லலாம். ஜாடா, ஈத் முபாரக்னா என்னது? ஈத் முபாரக்னா இன்னைக்கு நமக்கு பண்டிகை இல்ல, அதான் இது அந்த அல்லாஹ்வால ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டிகை அப்படின்னு அர்த்தம். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஹாப்பி ரம்ஜான் தான் ஈத் முபாரக். ஹாப்பி ரம்ஜான் தான் ஈத் முபாரக்கா? அப்பனா ஹாப்பி ரம்ஜான்னா? ஐயோ ரியா, ஹாப்பி ரம்ஜான்னா என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? இன்னைக்கு நமக்கு ரம்ஜான் பண்டிகை, அதனால ஹாப்பி ரம்ஜான் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும், அவ்வளவுதான். அப்பனா யாருக்கு ஹாப்பி பர்த்டே? ஐயோ, யாருக்கும் ஹாப்பி பர்த்டே எல்லாம் இல்ல ரியா. சரி, உனக்கு புரிய வைக்கணும்னா இனி நம்ம எல்லாருக்கும் தான் ஹாப்பி பர்த்டே, அதனால எல்லார்கிட்டயும் ஈத் முபாரக்னு சொல்லணும், புரிஞ்சுதா? ஓ, எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டேயா? அப்ப எல்லாரும் சாக்லேட் தருவாங்களா? நீ எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொன்னா எல்லாரும் உனக்கு சாக்லேட் தருவாங்க. சரி, அப்பனா பாப்பா எல்லாருக்குமே ஈத் முபாரக் சொல்லுடேன். எல்லாருக்குமே ஈத் முபாரக். எல்லாருமே பாப்பாக்கு சாக்லேட் தாங்க. சொல்லிட்டேன் ஜாடா. சூப்பர் டி தங்கம். இதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டி கிட்டயும் சொல்லலாம். தாத்தா தொழுகைக்கு போயிருக்காரு, இன்னும் வரல. பாட்டி அங்க உள்ள பிஸியா பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்துட்டோம், அதுக்கப்புறமா நம்ம சொல்லலாம். சரி ஜாடா. சரா, நீ ரியாவை பாத்துக்க, நான் ரூம்ல இருக்கேன். சரிங்க நீ, வெயில்னால ரொம்ப சூடா இருக்குல்ல, உங்களுக்கு டயர்டா இருக்கும். நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க நீ, நான் ரியாவை பாத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இல்ல சாரா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னுயிரே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான ஈகை திருநாளை எல்லாரும் சந்தோஷத்தோட கொண்டாடுங்க. ஹாப்பி ரம்ஜான் ஃப்ரெண்ட்ஸ். முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா ரம்ஜானை கொண்டாடுங்க. முஸ்லீம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, என்ன மாதிரி ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருந்தா அவங்க வீட்டுக்கு போய் பிரியாணியை சாப்பிட்டு சந்தோஷமா ரம்ஜானை கொண்டாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரமலான் மாதத்துல எல்லாரும் 30 நாளும் நோன்பு இருந்து நிறைய துவா கேட்டிருப்பீங்க. நீங்க கேட்ட எல்லா துவாவும் அந்த அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்களும் துவா செய்றோம். நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் செய்த எல்லா பாவங்களும் இந்த புனித மாதத்துல மன்னிக்கப்பட்டு இதுக்கப்புறம் நம்ம நல்லதையே நினைப்போம், அடுத்தவங்களுக்கும் நல்லது செய்வோம். இந்த நோன்புக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு, ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம கஷ்டப்படுறவங்க இப்பவும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பசியில கஷ்டப்படுறவங்க யாரையாவது நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க பசியை உங்களால போக்க முடிஞ்சா அதை தயவு செஞ்சு பண்ணுங்க.
ஏன்னா நம்மளால முடியும் போது நம்ம அடுத்தவங்க பசிய போக்குனா நிச்சயமா அந்த ஹல்லா என்னைக்குமே நம்மள பசியில வாட விட மாட்டாருன்றது என்னோட நம்பிக்கை. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஏன்னா இஸ்லாம் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் சொல்லுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. டேய் அவங்க தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும்டா, பிரியாணி இப்ப கிடைக்குமா கிடைக்காதா அதுதான் எனக்கு இப்ப தெரியணும். உனக்கு இல்லாத பிரியாணியாடா சக்தி? வீட்டுல ஐஷு பிரியாணி செஞ்சு வச்சிருப்பா, வா தரேன். என்னது ஐஷு செஞ்சு பிரியாணியா? டேய் அம்மா பிரியாணி செய்யறாங்கன்னு தானடா சொன்னேன். டேய் யார் செஞ்சா என்னடா, உனக்கு வேண்டியது பிரியாணி அவ்வளவுதானே, வா தரேன். அடப்போடா, காலங்காத்தால நேரத்துல இருந்துச்சு உன் கூட தொழுக வந்தது உன் பொண்டாட்டி செஞ்ச பிரியாணி திங்கிறதுக்கா? ஏன்டா அது பிரியாணின்னு வேற வாய் கூசாம சொல்ற பத்தியா? டே சக்தி, அது முன்னாடி ஐஷுக்கு பிரியாணி எப்படி செய்யணும்னு தெரியாம செஞ்சதுடா. ஆனா இப்போ எப்படி செய்யணும்னு பழகிட்டா, இப்போ நல்லா தான்டா செய்வா. நல்லா செஞ்சா நீ போய் தின்றா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நான் புள்ள குட்டிக்காரன்டா, நான் பக்கத்துல காதர் பைக் கடையில குஸ்கா வாங்கி தின்னாவது பொழைச்சுக்கிறேன். நான் ஆளை விடுறாப்பா சாமி. டே டேய் இருடா, பயப்படாத. ஐஷு எல்லாம் ஒன்றும் பிரியாணி செய்யல, அம்மா தான் பிரியாணி செய்யறாங்க. ஓ அப்பாடா, எங்க பிரியாணிக்காக ஒரு வருஷம் காத்திருந்தது வேஸ்ட் ஆயிடுச்சோன்னு நினைச்சிட்டேன்டா. சரி, உனக்கு மட்டும் பிரியாணி கிடையாது, கயல் மைனா முகில் எல்லாருக்கும் சேர்த்துதான் அம்மா பிரியாணி செய்யறாங்க. நீ மட்டும் வந்து சாப்பிட்டா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீ போய் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. டே கூட்டிட்டு வரேன்டா, இப்ப தனியா வந்து ஒரு ரவுண்ட் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் அவங்களை கூட்டிட்டு வரும்போது ஒரு ரவுண்ட் சாப்பிட்டுக்கிறேன்டா. டே சக்தி, நீ இருக்க பாரு. சரி, ரொம்ப நேரமா என்னமோ வேண்டிக்கிட்டு இருந்தியே, என்னடா பெருநாள் அன்னைக்கு என்ன கேட்டாலும் ஹல்லா கொடுப்பாருங்கிறதுக்காக லிஸ்ட் போட்டு வேண்டி இருக்க போல. டே நான் என்னடா லிஸ்ட் போட்டு வேண்ட போறேன்? எனக்கு இருக்கிற ஒரே வேண்டுதல், இதுக்கப்புறமாவது உன் வாழ்க்கையில உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். டேய் என்னடா, இன்னைக்கு கூட நான் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டினியா? உனக்காக எதுவுமே வேண்டலையாடா? டேய் எனக்காக வேண்டதுக்கு என்னடா இருக்கு? நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க போறேன். உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், உயிரென்றால் என்றோ ஓர் நாள் பிரிவாயே. டே சக்தி, இன்னி வரைக்கும் நான் இதை உன்கிட்ட சொன்னதில்ல, ஆனா இன்னைக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுதுடா. 100 ஃப்ரெண்ட்ஸை நம்ம சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, ஆனா நமக்கு ஏதாவது ஒன்றுனா உயிரை கொடுக்குற அளவுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். உனக்காக நான் உயிரை கொடுப்பேன்டான்னு எவ்வளவோ பேர் சொல்லியிருப்பாங்க, ஆனா அதுலலாம் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியலடா சக்தி. ஆனா எப்பவுமே உனக்காக யோசிக்காம எனக்காக மட்டுமே யோசிக்கிற பத்தியா, நீ தாண்டா சக்தி நிஜம். டேய் உனக்காக யோசிக்காம வேற யாருக்காக நான் யோசிக்கிறது? என்னைக்குமே நீ நானும் வேறன்னு நினைச்சதே இல்லடா. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருமே ஒண்ணுதான்டா. இந்த ஷமீர் இல்லாம இந்த சக்தி இல்ல, இந்த சக்தி இல்லாம இந்த ஷமீர் இல்ல. ஒரு போதும் உன்னை நானும் இடமாட்டேன், தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவினேலே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, இதுக்கப்புறமாவது பிரச்சனைன்னு வந்து என்ன கோத்து விடுறத கொஞ்சம் நிறுத்து. நண்பேண்டா. டேய் என்ன அப்ப இதுக்கப்புறமா கோத்து தான் விடுவியா? பின்ன உன்னை கோத்து விடாம எனக்கு உன்னை விட்டா வேற யாரா சக்தி இருக்கா? இதுக்கு தாண்டா, இதுக்காக தாண்டா உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு வேண்டுன. டேய் அப்ப நீ என் மேல இருக்கிற பாசத்துல வேண்டல, பிரச்சனை வந்தா உன்னை கோத்துட்டுருவேன்ற பயத்துல தான் வேண்டியிருக்க இல்லையா பின்ன? டேய் இன்னைக்கு பெருநாள், அதனால உன்னை சும்மா விடுறேன், இதுக்கு உனக்கு நாளைக்கு தரேன். டேய் முதல்ல பிரியாணியே கூடுறா. ஐயோ சரி வா போய் பிரியாணி சாப்பிடலாம். இவனும் சக்தியும் சேர்ந்த மாசுடா, நின்னாயவனும் தூசுடா. ஹே ரியா குட்டி, ஹிஜாப் எல்லாம் போட்டிருக்க. ஹே சாரா, இவளுக்கு யாரு ஹிஜாப் எல்லாம் போட்டு விட்டது? வேற யார்டா நான் போட்டு விடுவா? நான் தான்டா போட்டு விட்டேன். எப்படி இருக்கு? ஹே சூப்பரா இருக்குடி. ஆமா ரியாக்கு நான் ஃப்ராக் தானே வாங்கினேன், இந்த ட்ரெஸ் நான் வாங்கலையே, இது யார் வாங்கினா? நான் தான்டா வாங்கினேன். ரியாவுக்கு ஹிஜாப் போட்டா ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுச்சு, அதான் நான் வாங்கினேன். ஹே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சாரா. ஆமா இந்த ட்ரெஸ் வாங்க உன்கிட்ட ஏது பணம்? அண்ணா அது வந்து வாப்பா கிட்ட. ஏ குட்டச்சி, நான் வாப்பாட்ட பேச மாட்டேங்கிறதுக்காக வாப்பான்னு போய் சொல்லாத, நான் அம்மாட்ட சொல்லி கேட்க சொல்லுவேன். டிடி வேணடா, அப்பெல்லாம் கேட்க சொல்லிராத. உன் காசுல தான் வாங்கினேன். ஏன் காசுல வாங்கினியா? நான் உனக்கு காசே கொடுக்கலையே. காசு கொடுக்கல, ஆன்லைன்ல தான் உன் கார்டு நம்பர் போட்டு ஆர்டர் போட்டேன். ஓடிபி மட்டும் உன் ஃபோன்ல பார்த்து போட்டுக்கிட்டேன். ஏ குட்டச்சி, இன்னைக்கு ரம்ஜான்ங்கிறதுனால நான் எதுவும் சொல்லல, ஆனா
இது மட்டும்தான் ஆர்டர் பண்ணிருக்கியா இல்ல இன்னும் என் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு உனக்கு இருக்கு. என் அக்கௌண்ட் நம்பர் போட்டு ஆர்டர் போட்டதெல்லாம் சரி, ஆனா என் போன் எப்பவுமே என் கிட்ட தானே இருக்கும். என் போன்ல எப்படி எனக்கு தெரியாம ஓடிபி எடுத்த? அது எப்படியோ எடுத்தேன். இப்ப அதோட நான் முக்கியம். ரியாவை எவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்கேன், அத பாருடா. அப்பப்பா சாடாடா இந்த டச்சு சுட்டி சுட்டி போட்டு தந்தா. அப்புறம் சாடா சொல்லி தந்தா ஈத் முபாரக். அட அம்முகிட்ட ஈத் முபாரக் எல்லாம் படிச்சிட்டீங்களா? சூப்பர்டா தங்கம். என் அம்மு செல்லத்துக்கும் ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி பர்த்டே அப்பா. சாக்கி தாங்க. சாக்கி என்னடாமோ, உன் பாட்டி அங்க பிரியாணியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரியாணியே சாப்பிடலாம். சரி சரி குட்டச்சி, போனா போது. ரியா அழகா தான் இருக்கா, மூஞ்சி அப்படி உம்முன்னு வைக்காத. சரி போடாண்ணா, நான் எவ்வளவு ஆசையா ரியாவை ரெடி பண்ணேன். என்ன திட்டிட்டல்ல. ஏய், திட்டவே இல்ல திட்டிட்டேன்னு சொல்ற, அப்புறம் திட்டினா என்னடி சொல்வ? திட்டின அப்புறம் அடிச்சிட்டேன்னு சொல்லி பாப்பாவை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணிட மாட்டேன். வேணாண்டி குட்டச்சி, ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப டயர்டாയി போயிருக்கேன்டி. நீ வேற பஞ்சாயத்து பண்ணாதடி. சரி சரி பொழிச்சு போட அண்ணா. சரி, நீ ஒரு யாவும் மட்டும் இருக்கீங்க. ஐஷு எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்றலா? யாரு? நம்ம அம்மா அண்ணியே ஹெல்ப் பண்றதுக்கு விடுவாங்களா? அம்மாக்கு நான் கூட போய் நின்னு ஹெல்ப் பண்ணாலே பிடிக்காது. எல்லாமே அவங்களே பார்த்து பார்த்து செஞ்சதா அந்த பிரியாணி நல்லா வரும்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு. நினைப்பு இல்லடி, அதான் உண்மை. நீ எல்லாம் போனா சொதப்பி வச்சிருவ. அம்மாவே பண்ணாதான் அந்த பிரியாணி நல்லா வரும். வரட்டும் வரட்டும், அம்மா மட்டும்தான் பிரியாணி செய்யறாங்க, அண்ணி எங்க ரூம்ல இருக்காங்க. நான் சரி ரியா இப்படி ரெடியா இருக்கிறத பார்த்தா நீ ஷாக் ஆவியன்னு தான் இங்க வெளியவே உனக்கு காமிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமண்டி குட்டச்சி, உண்மையாவே ரியாவை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். டியனா, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இனி ரூம்ல போய் அண்ணிய பாரு. ஏண்டி, அவளுக்கு என்ன? ஐயோ நீ போய் பாருடா அண்ணா. ரியாவை பார்த்து எவ்வளவு ஷாக் ஆனியோ அதை விட அண்ணிய பார்த்து ஷாக் ஆயிடுவ. போ. ஐஷு, La ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah. அரபு நாடு அசந்து நிற்கும் அழகியானே, உருது கவிஞன் ஓமர் கயாமின் கவிதையா. ஐஷு என்னது, நீ எதுக்காக ஹிஜாப் எல்லாம் போட்டிருக்க? ஏங்க நான் போடக்கூடாதா? போடக்கூடாதுன்னு இல்லை ஐஷு, வீட்டில் அம்மாவோ பாப்பாவோ யாராவது உன்னை ஹிஜாப் போட சொன்னாங்களா? ஐயோ இல்லைங்க, யாரும் என்ன ஹிஜாப் போட சொல்லலை, நானாக தான் போட்டேன். ஏன் நீ ஏன் போட்ட? ஏங்க ஏன் போட்டேன்னு கேட்குறீங்க? உங்களுக்கு ஹிஜாப் போட்டால் பிடிக்கும்ல. எனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும் ஐஷு, நீ எதுக்காக போட்ட? நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஐஷு, நீ என்னைக்குமே நீயா தான் இருக்கணும். எனக்காக நீ எதையுமே மாத்திக்கவும் கூடாது, உன் நம்பிக்கையை விட்டு கொடுக்கவும் கூடாது. ஏங்க எனக்காக நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும்போது உங்களுக்காக இந்த ஒரு சின்ன விஷயத்த நான் விட்டு கொடுக்க கூடாதா? சொல்லப்போனால் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐஷு என்னைக்கோ ஆயிஷாவாக மாறி இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் தான் என் நம்பிக்கையை நான் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்காக நான் இப்போவும் ஐஷுவாகவே இருக்கேன். இப்போ இல்லை ஐஷு, இனி எப்போவுமே நீ ஐஷுவா தான் இருக்கணும். நான் உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ என் அம்மாவையும் பாப்பாவையும் சமாளிக்கிறதுக்காக மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு உன்னை ஆயிஷாவா நடிக்க சொன்னேன். ஆனால் என்னைக்குமே நீ ஆயிஷாவாவே இருக்கணும்னு நான் நினைச்சதே இல்லை ஐஷு. ஏன்னா நான் லவ் பண்ணது ஒன்றை மட்டும் இல்லை ஐஷு, உன்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் லவ் பண்ணேன். ஐஷுங்கிற உன் பேரு, நீ நெத்தியில வைக்கிற பொட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வைக்கிற குங்குமம், உன் கழுத்துல இருக்கிற தாலி, இப்படி எல்லாத்தையும் தான் ஐஷு நான் லவ் பண்றேன். இதுல ஏதாவது ஒன்று மாறினாலும் அது என்னால் ஏத்துக்க முடியாது. என் ஐஷு என்னைக்குமே ஐஷுவா மட்டும்தான் இருக்கணும். எனக்காக கூட நீ ஆயிஷாவா மாறக்கூடாது ஐஷு. ஐயோ சரிங்க, ஆனால் உங்களுக்கு ஹிஜாப் போட்டால் ரொம்ப பிடிக்கும்னு சாரா சொன்னா. அதனால தான் இன்னைக்கு ஒரு நாளாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிஷாவாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஆயிஷாவை பிடிக்கலையா? ஹே லூசு, ஆயிஷாவை பிடிக்காம இருக்குமா? ஆயிஷாவும் என் ஐஷு தானே. அப்புறம் எனக்கு ஹிஜாப் போட்டா பிடிக்கும் தான், அதுலேயும் என் பொண்டாட்டி ஹிஜாப் போட்டா எனக்கு பிடிக்காம இருக்குமா? ஹிஜாப்ல ரொம்ப அழகா இருக்கு ஐஷு. அப்பாடா, இந்த ஒரு வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து கேட்கறதுக்குள்ள எவ்வளோலாம் பேச வேண்டியிருக்கு. பேசி பேசி டயர்ட் ஆயிட்டேன். இனி அத்தையோட பிரியாணி சாப்பிட்டாதான் கொஞ்சம் தெம்பு வரும். பிரியாணி சாப்பிடாமே தெம்பு வர்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஏங்க இன்னைக்கு ரம்ஜான், நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இருக்கட்டும்.
ஏங்க பத்தாததுக்கு அத்தையோட ஃப்ரெண்டு சுடரம்மா அவங்க ஃபேமிலி எல்லாம் வேற வந்திருக்காங்க. வரட்டும். எல்லாரும் இருக்காங்கன்றதுக்காக ரம்ஜானுக்கு என் செல்லத்துக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்க முடியுமா? என்னங்க என்னங்க, பயப்படாதீங்க. என் செல்ல குட்டிக்கு ஹாப்பி ரம்ஜான். இன்ஷா அல்லாஹ் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு அப்புறம் கிடைக்க போற பெரிய சந்தோஷம். நல்லபடியா என் செல்லக்குட்டி இந்த உலகத்துக்கு வரணும். இந்த பெருநாளுக்கு அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிற நீங்க அடுத்த பெருநாளுக்கு அப்பாவோட கையில இருப்பீங்க. நீங்க வெளியே வர்ற வரைக்கும் அந்த ஹல்லா உங்களை பார்த்துக்குவாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹல்லாவோட இந்த அப்பாவும் சேர்ந்து பார்த்துக்குவேன். என்னோட ஐஷுமா, என்னோட ரியாமா, என்னோட செல்லக்குட்டி நீங்க 3 பேரும் தான் இந்த அப்பாவோட உலகம். உங்க 3 பேத்துக்காக இந்த அப்பா என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐ லவ் யூடா செல்லம். ஐ லவ் யூ ஐஷுமா. நான் ஹல்லா கிட்ட துவா கேட்கறது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். என்னைக்குமே நீ, ரியா, நம்ம செல்லக்குட்டி 3 பேருமே என் கூடவே இருக்கணும். நான் உங்களை சந்தோஷமா பார்த்துக்கணும். நீங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்க சந்தோஷத்துக்கு என்னங்க குறை வரப்போகுது? இல்ல அப்படி ஏதாவது குறை வரதா நீங்க விட்டுருவீங்களா? எப்படி விடுவேன்? நீங்க தான் என் உயிராச்சே. என் கண்மணி என் காதோடு சொல் உன் முகவரியோ, என்னாலுமே என் பாட்டுக்கு நீ முதல் வரி. லாஹில்லாஹில்லா லாஹில்லாஹில்லா. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேணும்? பிரியாணி போதுமே. அவளும் போ, அவசரப்பட்டு நேத்து இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிச்சியேடா. உன் வாய பெனாயில் ஊத்தி தாண்டா கழுவணும். வீடாடா இது? வீடா இது? இல்லடா, இது கோயில். 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்தே விழுது, இது ஆணி வேறு யாரு? யாரு? வேற யாரு? நம்ம பாத்தி மம்மி தான். பாத்தி மம்மி தானே பிரியாணி செஞ்சாங்க. எப்பா வயிறு மட்டும் தின்ட்டு பேச கூட முடியலடா. எப்பா காலையில சுடர் மம்மி வந்து பதாம் பால் குட்டாங்க. அத குடிச்சிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிக்கிறதுக்குள்ள பாத்தி மம்மி பிரியாணி லெக் பீஸ் அத குட்டாங்க. நல்லா வயிறு மட்டும் தின்னாச்சு. இனி தூங்கி நைட் எந்திரிக்கும் போது பாத்தி மம்மி டின்னருக்கு ஏதாவது நல்லா ஸ்பெஷலா செஞ்சு வைப்பாவோன்னு நினைக்கிறேன். சரிப்பா, நீங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாட்டீங்க. நம்ம பாத்தி மம்மி வீட்டுக்கு வாங்க. நல்ல பெரிய குண்டா நிறைய செஞ்சு வச்சிருக்காவோ, எல்லாருக்கும் தருவாங்க. சரி, இனி இந்த ஆவாரம் போய் தூங்க போறேன். யாரும் இந்த ஆவாரம் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேசுறதுன்னா கொஞ்சம் அங்கிட்டு இங்கனாவது போய் பேசுங்க, போங்க. ஹிகா, ரியா குட்டி இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கல்ல? ஆமா பாத்தி, என் பேத்தி இல்லனாலும் அழகுதான். அதுலயும் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கா. எல்லாம் நம்ம சாராவோட வேலைதான். பெருநாள் அன்னைக்கு பிள்ளைக்கு இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு விடணும்னு சாராக்கு கூட தோணி இருக்கு. ஆனா பெத்த பிள்ளைக்கு பெருநாள் அன்னைக்கு இப்படி துணி வாங்கி போடணும்னு உன் பிள்ளைக்கு தோணுச்சா? அதானே, இன்னைக்கு கூட என்ன குறை சொல்லாம இருக்க மாட்டாரு. யாரு வாங்கி போட்டா என்ன? அதான் சாரா போட்டு விட்டுட்டால, விடுங்க. இன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு கூட அவனை ஏதாவது சொல்லாம இருக்க மாட்டீங்களா? ஆமா, நான் என்ன வேணும்னா சொல்றேன், எல்லாம் சொல்ல வைக்கிறாங்க. ஐயோ போதும்க்கா, இன்னைக்கு நல்ல நாள் அதுமா எதுவும் சொல்லாதீங்க. எது சொல்றதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். நீ சொல்றதும் சரிதான் பத்தி. நாளைக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமே, நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன இவரு நாளைக்கு பாத்துக்கலாங்கிறாரு? நாளைக்கு வேற ஐஷு வீட்டுக்கு போகணும். இனி போற நேரத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோ? என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, நாளைக்கு ஐஷு வீட்டுக்கு போயே ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். திரும்பவும் ஒரு தடவை எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான். அப்புறம் ஷமீர் கிட்ட எல்லாரும் பிரியாணி வேணும்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கெல்லாம் நாங்க பிரியாணி கொடுக்காம இருப்போமா? ஃபாத்திமா உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நிறைய பிரியாணி செஞ்சிருக்கேன். நீங்க எல்லாருமே எங்க வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட கண்டிப்பா வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா டைம் பத்தல, அதனால இதோட முடிச்சுக்கிறேன். இனி மற்றதெல்லாம் நாளைக்கு வீடியோல பாத்துக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா இந்த ரமலான் தினத்தை கொண்டாடுங்க. இனி வர நாட்கள் எல்லாமே அந்த ஹல்லா நம்ம கூடயே இருந்து நம்மள ஆசீர்வதிப்பாருன்னு நம்புவோம். எல்லாரும் நம்பிக்கையோட துவா செய்யுங்க. நீங்க கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்க நாங்களும் அந்த ஹல்லா கிட்ட துவா கேட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப
தான் தியா பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். சரி செல்லக்குட்டி, எங்க கிட்ட சொன்னதை எல்லார்கிட்டயும் சொல்லிடு. அது இன்னைக்கு எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே ஆமா, அதனால எல்லாருக்குமே ஈத் முபாரக். ஹாப்பி ரம்ஜான் சொல்லு. ஹாப்பி ரம்ஜான். அப்பனா சாக்கி வாங்கிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.